சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். இயற்கையின் உலகத்திலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்துக்கு செல்ல முடியும். நான் இயற்கையின் உலகத்திலிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலகத்துக்கு செல்லும் சமயத்தில் ஆண்டவர் என் சரீரமாகிய இந்த எர்த்லி சூட்டை அப்படி ஜிப் பண்ணுற மாதிரி எடுத்து கிளப்படுவேன். ஸோ ஐ வில் see my body lying on the ground, but I will be standing. This is soul man, man of soul. இதையும் ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்து போடுவார். விக்டர் ஞான்ராஜ் ஒன்று படுத்திருக்கான், இன்னொரு அவனுடைய ஆத்மா, அதுவும் இதே ட்ரெஸ்ஸில் அப்படி படுத்திருக்கு. நிற்கிறது அவருடைய ஆவி. அப்போ ஆண்டவர் ஏஞ்சல்கிட்ட ஒரு சாவியை கொடுத்தார். சாவி, இட் வாஸ் அ கோல்டன் கீ. என்ன இருக்குதுன்னு கேட்டபோது, திஸ் லைட் இஸ் த க்ளோரி ஆஃப் த லார்ட் அப்படின்னா. உடனே அதை கையில் வாங்கின உடனே என்ன செய்யணும்னு, இதை உனக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னார். சாவி இப்படி வச்சா உள்ளே போச்சு. சாவியை காணோம், கோல்டன் கீ வாஸ் மிஸ்ஸிங். ஆண்டவரே இந்த கீயை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா. The Lord taught me about the keys. நான் கேட்டேன், சாவி எனக்குள்ளே போயிடுச்சே, என்கிட்ட இருக்க சாவியை எப்படி எடுக்கிறது அப்படின்னு. அவர் சொன்னார், உலக பிரகாரமான சாவியை கையை கொண்டு திருக வேண்டும். இலங்கை தமிழில் சாவிக்கு பேர் என்ன தெரியுமா? திருகு. திருகிறது திருகு. அப்போ அவர் சொன்னார், உலக பிரகாரமான சாவியை நீங்கள் என்ன செய்கிறீங்க? திருகி பயன்படுத்து கையால். பட் நான் கொடுத்த இந்த சாவியை நாக்கால யூ ஹவ் டு ஆப்ரேட் ஆன் த கீஸ் ஆஃப் த கிங்டம். மத்தேயு 16:19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். கட்டவும் கட்டவிழ்க்கவும் பயன்படும் சாவி. நம்பர் 1, ஓப்பன் ஹெவன் ஃபார் அதர்ஸ். அதாவது பிசாசு எல்லாரையும் கட்டி வச்சிருக்கான். உங்களுக்கு ஒரு நோய் வந்ததுன்னா நரகத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பேர் ரீஜன்ஸ் ஆஃப் கேப்டிவிட்டி, பிசாசு அடைத்து வைக்கும் இடம். இப்போ நான் லீகல் ரைட், சட்ட ரீதியில் ஏதாவது நான் ஒரு பாவம் செய்து என் வாசலை திறந்தேன்னா அவனுக்கு லீகல் ரைட் இருக்குது, சாத்தானுக்கு. நீங்கள் யாருக்கும் ரட்சிப்பின் செய்தியை சொல்கிறதுக்கு முந்தி, கர்த்தாவே நீங்கள் கொடுத்த கீ வச்சு இவங்களை திறக்கிறேன். ஒருத்தர் ஸ்பீட் ஆஃப் லைட்டில் போனால் எர்த் ரெம்மை விட்டுட்டு சூப்பர் நேச்சுரல் ரெல்முக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. ஆனால் ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட அதிகமான ஸ்பீட் இருக்குது. அதுக்கு தான் டேக்கியான்ஸ். டேக்கியான்ஸை கண்டுபிடிச்சது ஜெரால்டு ஃபெய்மன், சயின்டிஸ்ட். ஆனால் அது ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட். விஞ்ஞானத்தில் லைட்டை விட ஃபாஸ்டானது இருக்குங்கிறது ப்ரூவ் ஆகலை, அதுக்கு ப்ரூஃப் கொடுக்க முடியல. ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன், மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனை பார்த்துட்டு அதிலிருந்து டிரைவ் பண்ணார் ஜெரால்ட் ஃபெய்மன். அது பண்ணார். ஆண்டவர் எனக்கு 25 வருஷத்துக்கு முந்தி சொன்னார், 1957 ஐ திங்க், யூரோப்பியன் காமன் மார்க்கெட் ஃபார்ம் ஆச்சு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த யூரோப்பியன் காமன் மார்க்கெட் உடையும் அப்படின்னார். எந்த இயரில்? 1957. அதை நான் உடனே பேசலை. 65ல் பெங்களூரில் பேரின்ப பெருவிழா டைமில் சொன்னேன், இந்த பிரிட்டிஷ் காமன் மார்க்கெட்டில் 12 கண்ட்ரி இருக்கு, இது உடஞ்சி 10 ஆகும் அப்படின்னு சொன்னேன். எப்படி நீங்கள் இது 10 ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னாரு. தானியேலின் அந்த சிலை, பொன்னான தலை பாபிலோன், அதுக்கடுத்தது சில்வர் மீடோ பெர்ஷியன் எம்பர். மீடோ பெர்ஷியன் எம்பர் வாஸ் ஃப்ரம் 539 to 331. மீடோ பெர்ஷியன் சில்வர். மேதியானியர்களும் பெர்ஷியர்களும் உள்ளது, அது கொஞ்ச நாள் இருக்கு. அதுக்கப்புறம் பிரான்ஸ், கால்கள் தொடை, அது பிரான்ஸ். அதை நெபுகாத்நேச்சார் சிவிங்கியாக பார்த்தான்.
தானியேல் அதை ஒரு வெண்கலமாக பார்த்தான். அதுக்கு அடுத்தது இரும்பு, கால்கள் இரும்பு, தட் இஸ் ரோமன் எம்பையர். அப்புறம் இரும்பும் களிமண்ணும், இரும்பு என்னது? ரோமன் எம்பையர். ஸோ த ஓல்டு ரோமன் எம்பையர் வில் பி ரிவைவ்டு, அது புதுப்பிக்கப்படும். அதுக்கப்புறம் களிமண்ணும் இரும்பும் ஒன்றாய் சேர முடியாதபடி, களிமண்ணும் இரும்பையும் சேர்க்க முடியுமா? சேர்க்க முடியாது. கால்கள் எத்தனை விரல்? 10 விரல். ஆனால் இந்த யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டில் 12 நாடுகள் இருக்குது. அந்த யூரோப்பியன் மார்க்கெட்டை உடையும்னு யூரோப்பியன் மார்க்கெட் ஆரம்பித்து சில வருஷத்தில் சொன்னேன், பேரும்ப பெருவிழாவில் சொன்னேன். மை ஒய்ஃப் ரிமெம்பர்ஸ் தட். அது இந்த மாதம் ஜூன் மாதம் 23ஆம் தேதி நடந்தது. பிரெக்சிட் இஸ், BR இஸ் பிரிட்டன், எக்ஸிட், பிரிட்டன் எக்ஸிட் ஃப்ரம் காமன் மார்க்கெட், பிரிட்டிஷ் காமன் மார்க்கெட். அந்த பிரிட்டன் பங்கு சந்தையிலிருந்து இங்கிலாந்து நாடு விலகிவிட்டது. நீங்கள் பார்ப்பது பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் டேவிட் கேமரூன். பக்கத்தில் நிற்பது மிஸ்ஸஸ் சமந்தா ஜி கேமரூன். ரபி மத்தியாஹூ கிளேசர்சன் என்பவர் ஜூன் 23ஆம் தேதி யூரோப்பியன் மார்க்கெட்டில் இருந்து பிரிட்டன் விலகும் என்பதை பைபிள் கோடில் கண்டுபிடித்தார். பைபிள் கோடில் சொல்லப்பட்ட தேதி சிவன் மாதம் 17ஆம் தேதி 5776ஆம் ஆண்டு. அது நமது கணக்கில் ஜூன் மாதம் 23ஆம் தேதி 2016ஆம் ஆண்டை குறிக்கிறது. மிக தெளிவாய் பைபிள் கோட் இதை எடுத்து காட்டியிருக்கிறது. சர் ஐசக் நியூட்டன்கிறவர் இந்த பைபிள் கோடை முதலாவது சொன்னவர். அவர் என்ன சொன்னார்னா, பைபிளில் நீங்கள் வாசிக்கிறது தவிர மறைவான பல ரகசியங்கள் இருக்கிறது அப்படின்னு ஐசக் நியூட்டன் சொன்னார். ஐசக் நியூட்டன் டைமில் கம்ப்யூட்டர் கிடையாது, ஆனால் இப்போ கம்ப்யூட்டர் இருக்கு. பஞ்சஆகமங்கள், டோரான்னு பேர், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகம், இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பேர்? டோரா. பஞ்ச ஆகமங்கள், ஆங்கிலத்தில் பென்டட்யூக். இந்த பஞ்ச ஆகமங்களில் அந்த எழுத்துக்களெல்லாம் ஒன்றா அடுக்கணும். ஃபுல் ஸ்டாப், கமா, ஸ்பேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஆதியாகமம் 1ஆம் பெரிஷித்திலிருந்து கடைசி வேர்டு வரைக்கும் ஒன்றா அடுக்கணும், கமா எடுத்துடணும். ஐசக் நியூட்டன் என்ன சொன்னார்னா, இதில் ரகசியம் இருக்குது, எல்லாருடைய பேரும் இருக்குது. மைக்கேல் டிராஸ்னின், எலியாஹூ ரிப்ஸ், அவங்க 2 பேரும் இச்காக் ரபின் என்கிற தலைவரை பரேட் டைமில் சுட்டு கொள்வாங்க அப்படின்னு சொல்லி செக்ரட்டரிக்கு சொன்னாங்க. யாருடா சொல்கிறது, எங்கள் ஆமியா எங்களை சுடப்போகுது அப்படின்னா. அதை எப்படி சொன்னாங்கன்னா, பைபிள் கோட்லேருந்து சொன்னாங்க. பைபிள் கோடுனா ஆதியாகமம் முதல் லெட்டர்லேருந்து கடைசி ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் எல்லாத்தையும் எழுத்து அடுக்கி நான் சொல்லிக் கொடுத்தேன் எப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் எத்தனை எழுத்துக்குன்னா 3,04,805 லெட்டர்ஸ். அதை அடுக்கி இப்போ கிராஸ்லேயும் பார்க்கலாம், இப்படியும் பார்க்கலாம். அதில் விக்டர் ஞானராஜ் எங்கேயோ இருக்குது. அது பார்த்தீங்கன்னா அது விக்டர் ஞானராஜ் எவ்ரி 8 லெட்டருக்கு அப்புறம் விக்டர் ஞானராஜ் வந்ததுன்னா ZFT வரும், ப்ராஃபட் வரும், மிரக்கல்ஸ் வரும், சைன் வரும், உங்களை பற்றி வரலாறு வரும். இதுதான் பைபிள் கோட். இந்த மாதிரி உள்ள சத்தியம் வேறு எந்த நூல்களிலும் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், என்னுடைய வருகை மிகவும் சமீபமாயிற்று. இது எங்கே சொல்லியிருக்குன்னு சொன்னால் பைபிளில் டேனியல் சாப்டர் 2ல் 35th verseலேருந்து 41 வரைக்கும் சொல்லியிருக்கு. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. அந்த கல்லை பற்றி என்ன சொல்லியிருக்குன்னா,
கையால் பெயர்க்கப்படாத கல். நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. கல்களால் பெயர்க்கப்படாத கல் உருண்டு வந்தது. இது கன்னி பிறப்பை இயேசு கிறிஸ்துவை சொல்கிறது. அவருக்கு மனிதனுடைய உதவி தேவையில்லை. கைகளினால் பெயர்க்கப்படாத கல். அந்த கல் வந்து எல்லா ராஜ்யத்தையும் அழிக்குது. பார், பொன்னான தலை விழுந்துருச்சு, கால் விழுந்துருச்சு, அந்த கல் பூமியை நிரப்பிடுச்சு. சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து அந்த 7 வருட காலம் முடிஞ்சு அவர் எருசலேமில் ஆட்சி செய்யும்போது ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் நாம் இருப்போம். கர்த்தர் பெரியவர். சரி, இந்த கீ நம்பர் 1 என்ன சொன்னேன்? பரலோகத்தை திறக்கிறது. Open heaven for others. Second, this key, the Lord told me to open wisdom and revelation. பரலோகத்தின் ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும் திறக்கும். ரெண்டாவது அந்த கீ. இந்த கீ ஆண்டவர் யார் கொடுத்தாரு? பேதுரு சொன்னான், த வாட் சன் ஆஃப் த லிவிங் காட், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னான். எம்மாவு சீஷர்களோடு ஆரம்பத்தில் அவர்கள் ஜேர்னி புறப்பட்ட போதே வந்துட்டேன். ஆனால் அவங்க என்னை எப்போ கண்டுபிடிச்சாங்க? அப்பம் பிற்கும் பொழுது. அதனால் இந்த கம்யூனியனை அர்த்தத்தோடைய போதகரே, சாயங்காலம் ஆச்சு, பொழுது சாயுது, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் கம்யூனியன் கொடுத்துட்டு போங்கன்னு. அந்த அப்பத்தை பிற்கும்போது இயேசுவின் சரீரம் பிற்கப்பட்டதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் கண்கள் திறக்கப்படும். டெரிக் பிரின்ஸ் சொன்னார், நானும் என் ஒய்ஃபும் டெய்லி கம்யூனியன் எடுக்கிறேன்னார். அன்னையிலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் கம்யூனியன். இந்த கீ திறந்தீங்கன்னா பரலோகத்தின் சத்தியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பரலோக ராஜ்யம் எங்கே இருக்கு? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு உள்ளே இருக்கு. நம்ம ஜெபம் பண்ணும்போது அன்புள்ள பரமபிதாவே எங்கே இருக்காரோ, எத்தனை மைல் தள்ளியோ கேட்கல அப்படின்னு நான் ஜெபம் பண்ணும்போது எசப்பா அப்படின்வேன். ஏன்? அவர் இங்கே இருக்கார். ரொம்ப சத்தம் போட்டு சில வேளை நான் மறந்து போய் நான் பேசுகிறது ஒழுங்காக கேட்கணும்னு கத்தி பேசுவேன். அப்படி சாரின்னு வாய்ஸை குறைச்சிக்குவேன். நம்ம எப்படி பேசணும் ஆண்டவர்கிட்ட? ஏசப்பா எப்படி இருக்கீங்க? லூக்ஸ் காஸ்பல் 17:20-21. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமென்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்கா? ஜான்ஸ் காஸ்பல் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து. நான் போட்டிருக்கா, நாங்கள்னு போட்டிருக்கா? நாங்கள்னா யாரு? பிதா, குமாரன், பரிசுத்தாவி. நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அவனோடே கூட வாசம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அவ்வளோ அற்புதம் செய்த இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கார்? என் உள்ளத்தில் இருக்கார். எங்கள் வீட்டில் யாராவது வந்து சோஃபாவில் உட்காந்து நான் பேசவே இல்லைன்னு வச்சுங்க, அவங்க என்ன செய்வாங்க? நான் பாஸ்டர் இன்னைக்கு கண்டுக்கவே இல்லைன்னு கதவை திறந்துட்டு வெளியே போயிடுவாங்களா? போக மாட்டாங்களா? போவாங்க. அதனால தான் 15 நிமிஷத்துக்கு ஒருக்க, எசப்பா கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் வரேன் அப்படின்னு பேசிக்குவேன். அவரும் சரின்றுவார். வரேன்னு சொல்லிட்டு வரமாட்டேன். அப்போ தான் கூப்பிடுவார், வரேன்னு சொன்னியா, டைம் ஆச்சு வரலையா, சாப்பிட்டு வந்துடுறேனே. ரொம்ப பொறுமை அவருக்கு. எனக்கு தான் பொறுமை இல்லை. நீங்கள் வந்து ஆண்டவர் உங்களோடே கூட இந்த வசனத்தின்படி இருக்கிறாருன்னு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசுங்க. அவர் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடுவார். உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவார். தாயார் வேண்டாம் என்று கருசிதவு செய்யப்பட்ட குழந்தைகள் பரலோகத்தில் ஒரு இடத்தில் இருக்கின்றன. அதில் வந்து அவங்க பெற்றோர் இறந்து போகும்போது
அந்த கரு சிதைவு செய்யப்பட்ட குழந்தைகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு சின்ன கிளை, ஒரு பிரான்ச் ஆஃப் ஒரு மரத்தினுடைய சின்ன கிளையை வந்து கரு சிதைவு செய்து அம்மாட்ட கொடுக்குறாங்க. எனக்கு புரியல, இது என்னது இந்த பிள்ளை அதுக்கு கரு சிதைவு அந்த அம்மாட்ட போய் ஒரு இலையை கொடுக்குது அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஏஞ்சல் சொன்னார், இட் இஸ் ஹென்னா. என்னன்னா மருதாணியில் அது என்ன அர்த்தம்? மருதாணி கொண்டு அம்மா கொடுக்குறது சொன்னார். மருதாணி வந்து சிவப்பு கலர், ரத்தம், இயேசுவின் இரத்தத்தினால் நீங்கள் என்னை கொன்றதை நான் உங்களை மறக்கிறேன், மன்னிக்கிறேன் என்ற அர்த்தத்தின் அடையாளமாக அதை கொடுக்குறான். ஸோ மதர் அண்ட் த எம்ப்ரேஸ் சைல்ட், they embraced together. I saw some other site also. I cannot tell that. ஓகே, கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். 2 எஜமானர், ஒன்று ஜீசஸ், இன்னொன்று பணம். எதை மதித்து நீ பணத்தை மதித்து 2 தோணியில் கால் வச்சியா போச்சு, காலை வாரிடு. ஐ ஆனர் மை லார்ட், ஹி ஆனர்ஸ் மீ. என்னை கனப்படுத்துங்கள், நான் உங்களை கனப்படுத்துவேன். ஆட்டோவில் போட்டிருப்பான், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். அப்படி தான் ஆண்டவர், என்னை கனப்படுத்துங்கள், நான் உங்களை கனப்படுத்துவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். யாரெல்லாம் வீக்காக இருக்கீங்க எந்திரிச்சு எல்லாவற்றையும் சொல்லுங்கள். அப்போது பலன் எப்படி வருது? பரத்திலிருந்து வருது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுகளை நினைத்து எட்டையில் அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார். ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார். கர்த்தர் பலன் தருவார். கர்த்தருடைய பலன், அவருடைய அன்பு, அவருடைய பிரசன்ஸ். காட் பிளஸ் யூ. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.